வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த சின்னத்தை கேட்டு பெறலாம் என தாவேகா சார்பாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது தாவேகா சார்பாக மக்களுக்கு எளிதில் புரியும் வகையிலான சின்னத்தை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை ஒதுக்குகிறது. இதற்காக வருகின்ற நவம்பர் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுக்கு தேவையான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் முறையிடுவார்கள். மேலும் 234 தொகுதியிலும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது அந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொது சின்னத்தை வழங்குகிறார்கள். இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொது சின்னம் கேட்டு வரும் நவம்பர் மாதம் தொடர்பாக இந்த விவாதம் என்பது தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் எந்த மாதிரியான சின்னத்தை கேட்டு பெறலாம், அது எளிய மக்களுக்கு புரியும் வகையில், மக்கள் சின்னம் என்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பொதுவான சின்னம் பெறும் பொழுது அது எளிதில் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது தொடர்பாக தீவிர ஆலோசனை என்பது அக்கட்சியில் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமாக தனித்துவமாக மக்கள் மனதில் எளிதாக நினைவு கொள்ளும் வகையிலும் அந்த சின்னத்தை பெற வேண்டும் என்பதில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் மிகவும் தெளிவாக உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் இணைந்து என்ன மாதிரியான சின்னத்தை பெறலாம், அதை மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது உள்ளிட்டவைகள் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.